தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம், ஆனால் இறைவன் உங்களுக்கு நிறைய சிறப்பு சக்திகளை கொடுத்துருக்கிறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இறைவன் கிட்ட இருந்து சிறப்பு சக்திகளை பெற்றவர்கள். இந்த சக்திகள் எல்லாம் சாதாரண திறமை கிடையாது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையோட தனித்துவமான லட்சியத்தை நிறைவேற்ற இறைவன் கொடுத்த பரிசு. ஆனால் நிறைய பேருக்கு அவங்க கிட்ட இப்படி ஒரு பரிசு இருக்குதுன்றது தெரியறதே இல்லை. அவங்க மற்றவங்களை விட நாம ஏதோ வித்தியாசமா இருக்கோம்னு நினைக்கலாம். ஆனா தங்களுடைய உண்மையான ஆற்றல் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த சக்திகள் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில வர்ற சவால்களை சமாளிக்க இதுதான் அவங்களுக்கு உதவுது. வாழ்க்கையில நிறைய தடைகளும் சோதனைகளும் வந்து கஷ்டமா இருக்கலாம். இறைவன் கொடுத்த சக்திகள் இந்த கஷ்டங்களை கடந்து போக தேவையான வழிகளை கொடுக்குது. இந்த சக்திகள் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இறைவன் கொடுத்த கடமையை நிறைவேற்றுறதும் கடினமாயிரும். அந்த பரிசுகள் என்னென்னு நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அது என்ன பரிசுகள்னு பார்த்துடலாமா? ஆல்பா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. முதல் பரிசு ஆன்மீக பார்வை. இது ஒரு மிகச்சிறந்த பரிசு. வெளி உலகத்தை தாண்டி ஆன்மீக உண்மைகளை ஆழமா புரிஞ்சிக்க இது உதவும். இந்த ஆற்றல் கண்ணால பார்க்கறது இல்லை, ஆன்மாவால உணர்றது. இதை வச்சு ஒருத்தரால வெளித்தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆன்மீக பார்வை இருந்தா ஒரு சூழ்நிலை, மனிதர்கள், அனுபவங்களோட உண்மையான முகத்தை பார்க்க முடியும். மேலோட்டமா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த பரிசு ரொம்பவே மதிப்பு மிக்கது. ஏன்னா வாழ்க்கைய நல்ல தெளிவோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் கொண்டு போக இது உதவுது. நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடுவில் இருக்கிற தொடர்பை பார்க்கவும், எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற பாடங்களை உணர்ந்துக்கவும் இது உதவுது. நாம தினமும் சந்திக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற இறைவனின் திட்டத்தையும் நோக்கத்தையும் இது வெளிப்படுத்தும். இதனால உங்களுடைய வழியையும் லட்சியத்தையும் புரிஞ்சுக்கிறது எளிதாகும். ஆன்மீக பார்வை இருந்தா நம்ம கூடவே இருக்கிற நல்ல சக்திகள் அல்லது வழிகாட்டிகளோட துணையையும் வழிகாட்டுதலையும் உணர முடியும். அதோட மனிதர்கள் மற்றும் இடங்களோட ஆற்றலையும் சூழ்நிலையையும் பார்க்க முடியும். இது அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்க இது உதவும். இந்த கூர்மையான அறிவு நல்ல முடிவுகளை எடுக்கவும், உறவுகளை மேம்படுத்தவும், உங்களையும் மற்றவங்களையும் ஆழமா புரிஞ்சிக்கவும் இது உதவுது. இது நம்பவே முடியாத அளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு எப்போவாச்சும் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பார்வை இருக்குதுன்னு அர்த்தம். இரண்டாவது பரிசு அற்புதங்கள். அற்புதங்கள் அப்படின்றது இந்த உலகத்துல இறைவனின் தலையீட்டை காட்டுற விசேஷமான நிகழ்வுகள். இதெல்லாம் இயற்கையோட விதிகளையே மீறினது. இறைவனின் சக்திக்கு ஒரு சாட்சி. இறைவனின் அருள் கிடைச்சவங்களுக்கு அற்புதங்களை அனுபவிக்கிறது அவங்க வாழ்க்கையில சாதாரண விஷயமா நடக்கும். இந்த அற்புதங்கள் இறைவன் நம்ம கூட தான் இருக்காருன்னு காட்டுற அடையாளங்கள். அற்புதங்களை பெறுறதுனா ஏதோ பிரம்மாண்டமா நடக்கிறத பார்க்கறது மட்டும் இல்லை, இறைவனின் அருள்
எவ்வளவு நுணுக்கமா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். அற்புதங்கள் பல விதத்துல வரலாம். பெரிய நோய் குணமாகிறதுல இருந்து திடீர்னு நடக்கிற சின்ன நல்ல விஷயங்கள் வர எதுவா வேணா இருக்கலாம். அது சின்னதோ பெருசோ இறைவன் உங்களை பார்த்துக்கிறாரு, வழி நடத்துறாருங்கிற ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அற்புதங்களை அனுபவிக்க நம்பிக்கையும் திறந்த மனசும் வேணும். இந்த தெய்வீக செயல்களை கவனிக்கவும் ரசிக்கவும் ஒரு தெளிவான மனசு ரொம்பவே முக்கியம். ஒருத்தர் பணமும் உலகம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே கவனமா இருந்தா அற்புதங்களை கவனிக்காம விட்டுடுவாங்க. ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டா இந்த அற்புதங்களை நல்லா உணர்ந்து இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமா பாராட்டுவாங்க. மூன்றாவது பரிசு, குணப்படுத்தும் திறன். குணப்படுத்துற திறன்கிறது இறைவன் கொடுத்த ஒரு சிறப்பான பரிசு. இந்த குணப்படுத்துற சக்தி உடம்பு மற்றும் மனசு ரெண்டுலேயுமே வேலை செய்யும். தங்களையும் சரி மற்றவங்களையும் சரி புத்துணர்ச்சி பெற வைக்க இது உதவும். உடல் ரீதியான குணப்படுத்தல்னா வலியை குறைக்கிறது, நோயை குணமாக்குறது, காயத்தை சரி பண்றது. ஆன்மீக ரீதியான குணப்படுத்தல்னா மனக்காயங்களை ஆத்துறது, பாரத்தை குறைச்சு மனசுக்கு அமைதியை தர்றது, தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் இந்த குணப்படுத்துகிற செயல்ல முக்கியமானது. இந்த ஆற்றல் குணப்படுத்துபவர் வழியா பாஞ்சு தேவைப்படுற நபருக்கு போகும். இது ஒரு புனிதமான இணைப்பு. இதுல குணப்படுத்துபவர் இறைவனின் அன்புக்கும் சக்திக்கும் நடுவுல ஒரு பாதையா வேலை செய்கிறாரு. இந்த ஆற்றல் காயங்களை சரி பண்றது மட்டும் இல்லாம ஒரு புது தெம்பையும் தரும். இந்த குணப்படுத்துகிற சக்தியை பயன்படுத்த அதிக கருணையும் மரியாதையும் வேணும். இன்னைக்கு நீங்க பார்க்குற பெரும்பாலுமான மக்கள் இதை வச்சு வியாபாரம் தான் பண்றாங்க. ஆனா எல்லாரையும் சொல்லிட முடியாது. குணப்படுத்துறதுங்கிறது வெறும் செயல் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணமும் முக்கியம். ஒவ்வொரு வாய்ப்பையும் சுத்தமான மனசோடையும் உதவி பண்ணணுங்கிற உண்மையான ஆசையோடையும் அணுகணும். குணப்படுத்துறவராய் இருக்கிறவர் இந்த பரிசோட புனிதத்தை மதிச்சு சுயநலம் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி பண்ண பயன்படுத்தணும். நான்காவது பரிசு, தெய்வீக தாக்கம். தெய்வீக தாக்கம் அப்படின்றது ஒருத்தர் தன்னுடைய சமூகத்துல நல்ல தாக்கத்தையும் விழிப்புணர்வையும் உருவாக்க உதவுற பரிசு. இந்த தாக்கம் வெறும் பேச்சிலையும் செயல்லையும் மட்டும் இல்லை, ஒற்றுமை, நன்னடத்தை, நல்ல மாற்றத்தை கொண்டு வர்ற கொள்கைகளோட வாழ்றது தான் இது. இவங்களோட இருப்பு மற்றும் முடிவுகளால தங்களை சுத்தி இருக்கிற சூழலையே மாற்றி எல்லாரையும் சேர்த்து வளர வைப்பாங்க. தலைமைத்துவம்ங்கிறது இந்த தெய்வீக தாக்கத்தோட முக்கியமான ஒரு பகுதி. மற்றவங்களை நேர்மையோடையும் கருணையோடையும் வழி நடத்துறது தான் இது. உண்மையான தலைவர்கள் அதிகாரத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. தங்கக்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு நல்ல முன்மாதிரியா வாழ்றது மூலமா மற்றவங்களையும் அதே மாதிரி வாழ தூண்டுவாங்க. இது அந்த சமுதாயம் முழுசையுமே நல்வழிப்படுத்தும். நல்ல முடிவுகளை எடுக்கிறதும் இந்த தாக்கத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஆன்மீக மதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறது உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும். கஷ்டமான நேரத்திலையும் சரியானதை செய்கிற உறுதி இதை காட்டும். இந்த நேர்மை நம்பிக்கையையும் மரியாதையையும் வாங்கித்தரும். இதுதான் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்க ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பரிசு, ஆழ்மனக்குரல். ஆழ்மனக்குரல்ங்கிறது ரொம்ப யோசிக்காமலே விஷயங்களை டக்குன்னு புரிஞ்சிக்க உதவுற ஒரு ஆழமான பரிசு.
இந்த ஆழமான அறிவு மனிதர்களை அவங்களோட உயர்ந்த லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்க வழிநடத்தும். பகுத்தறிவும் வெளியாட்களோட அறிவுரையும் வேலை செய்யாத இடத்துல இது ஒரு ஆழ்மன திசை காட்டி மாதிரி சரியான வழியை காட்டும். அன்றாட வாழ்க்கையில இந்த பரிசு ரொம்பவே உதவியா இருக்கும். சாதாரண யோசனையால கண்டுபிடிக்க முடியாத சிக்கலான சூழ்நிலையில இந்த ஆழ்மன குரல் நல்ல தெளிவையும் யோசனையையும் தரும். மனிதர்களையும் சூழ்நிலையையும் சரியா புரிஞ்சிக்க இது உதவும். ஆபத்துல இருந்து தப்பிக்கவும் நமக்கு ஏற்ற நல்ல முடிவுகளை எடுக்கவும் இது உதவி பண்ணும். உறுதியான ஆழ்மன குரல் இருந்தா உங்களோட மனசாட்சிய நீங்க நம்பலாம். இதுக்கு சுய விழிப்புணர்வும் சொந்த கணிப்பு மேல நம்பிக்கையும் வேணும். மற்றவங்க சொல்றதுக்கு மாறா இருக்கும்போது இந்த ஆழ்மன குரலை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து இதை கேட்டு நடந்துக்கிட்டா உங்களுடைய ஆழ்மன ஆற்றல் இன்னும் பலமாகும். 6வது பரிசு, ஆசைகளை நிஜமாக்குற சக்தி, மேனிஃபெஸ்டேஷன். கனவுகளையும் ஆசைகளையும் நிஜமா மாத்துற சக்தி ஒரு அருமையான பரிசு. இந்த ஆசைகளை நிஜமாக்குற சக்திங்கிறது மனிதர்கள் தங்களுடைய ஆசைகளை நிஜமான பலன்களா மாத்த இறைவன் கொடுத்த கொடை. தெளிவான எண்ணம், நம்பிக்கை, அப்புறம் முயற்சி இருந்தா நினைச்சதை சாதிக்கலாம். தெளிவான எண்ணத்தோட தான் இது தொடங்கும். நமக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் படி. இந்த தெளிவு மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு இலக்க தருது. எண்ணங்கள் தெளிவா இல்லைன்னா ஆற்றலும் சிதறி போய் நினைச்ச பலன் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். தெளிவா இருந்தா தேவையான ஆற்றலை ஒரே இடத்துல குவிக்கும். ஆனா முயற்சியில இறங்குறது தான் ரொம்ப முக்கியமான படின்றத மறந்துடாதீங்க. ஆசையும் நம்பிக்கையும் சக்தி வாய்ந்தது தான். ஆனா அது கூட செயல்பாடும் இருக்கணும். ஆசைகளை நிஜமாக்குறதுனா சும்மா ஆசைப்படுறது மட்டும் இல்லை, லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறதும் தான். இந்த முயற்சிகள் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது ஒரு வேகத்தை உருவாக்கி நினைச்சத நிஜமாக்க வழிவகுக்கும். 7வது பரிசு, நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்புங்கிற சக்தி மனிதர்களை இறைவனோட இணைக்கிற ஒரு ஆழமான பரிசு. இந்த அன்பு அகந்தை மற்றும் சுயநல ஆசைகளை தாண்டியது. மனிதர்கள் சுயநலமில்லாத முழுமையான ஒரு தூய்மையான அன்பை வெளிப்படுத்த இது உதவுது. இது கொடுக்கிறவங்களையும் பெறுறவங்களையும் மாற்றி குணப்படுத்தி நல்வழிப்படுத்துற ஒரு சக்தி. நிபந்தனையற்ற அன்புனா முழுமையா ஏத்துக்கிறது மற்றும் கருணை தான். அப்படின்னா எந்த நிபந்தனையும் எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவங்களை நேசிக்கிறது. இந்த அன்பு மற்றவங்களை தவறா எடை போடாது, அவங்கள மாத்தவும் நினைக்காது. அதுக்கு மாறா அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய பலம் பலவீனத்தோட அப்படியே ஏத்துக்கும். இப்படி ஏத்துக்கிறது ஒரு பாதுகாப்பையும் சொந்தம்ங்கிற உணர்வையும் தரும். இது மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ரொம்ப முக்கியம். கருணைங்கிறது இந்த அன்போட முதன்மையான பகுதி. மற்றவங்களோட உணர்வுகளையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இது. இந்த புரிதல் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கி கஷ்டத்தை குறைக்கும். நம்மளை சரியா புரிஞ்சுக்கிறாங்கன்னு உணரும் போது மனிதர்கள் மனசு விட்டு பேசி காயங்களை ஆத்திட்டு வளருவாங்க. இந்த அன்போடு சேர கருணையான செயல்கள்
மற்றவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த அன்பை வெளிப்படுத்த சுயநல தேவைகளையும் ஆசைகளையும் விட்டுடணும். சொந்த லாபத்தை விட மற்றவங்களோட நன்மையில கவனம் செலுத்தணும். சுயநலம் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா மனித மனசு இயல்பாகவே தனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும். ஆனா இந்த அன்பை கொடுக்கறதுலையும் வாங்குறதுலையும் கிடைக்கிற பலன் அளப்பரியது. அது பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும். 8வது பரிசு தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் தர்ற ஒரு சிறப்பான சக்தி. இந்த அறிவு வெறும் படிச்சோ இல்ல அனுபவத்தாலேயோ வர்றதில்ல. இது நேரடியா இறைவன் கிட்ட இருந்து வர்ற ஒரு ஆழமான புரிதல். இது பெரிய திட்டத்தை பார்க்கவும், சிக்கலான சூழ்நிலைய தெளிவா புரிஞ்சுக்கவும், நல்ல முடிவுகளை எடுக்கவும் உதவும். இந்த அறிவு அன்றாட வாழ்க்கையில வழிநடத்தி சவால்களை அமைதியா கடந்து போக உதவும். சாதாரண யோசனைக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை தந்து வாழ்க்கையோட ஆழமான கருத்துக்களை புரிய வைக்கும். இந்த ஞானம் குழப்பமான நேரத்துல தெளிவை தரும். சாதாரண மனசுக்கு தோணாத தீர்வுகளை கொடுக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது நல்ல கருத்துக்களை பரிமாற உதவும். கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிதா புரிய வைக்க முடியும். இந்த பரிசுகளை புரிஞ்சு ஏத்துக்கும் போது ஒருத்தரால தன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை அடைஞ்சு உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் இறைவன் கொடுத்த பரிசுன்னு நினைக்கும் போது அதிக நன்றியுணர்வும் பொறுப்பும் வரும். ஆன்மீக விழிப்புணர்வை வளர்க்கிற பயிற்சிகள் மூலமா இந்த சக்திகளை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். தியானம், பிரார்த்தனை, விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சக்திகளோட ஆழமா இணைஞ்சு அதை சரியா பயன்படுத்த முடியும். அதோட இந்த சக்திகளை ஏத்துக்க நல்ல ஒழுக்கமும் சுயநலமின்மையும் வேணும். இதெல்லாம் சொந்த லாபத்துக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களை தூக்கி விடவும் நல்லது பண்ணவும் தான். பொது நன்மைக்காக இதை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க முடியும். இந்த சக்திகளோட இணைஞ்சு வாழும்போது ஒரு தெளிவான நோக்கமும் மன நிறைவும் கிடைக்கும். வாழ்க்கை சவால்களை தைரியமா எதிர்கொள்ளவும் இறைவனின் பெரிய திட்டத்தை புரிஞ்சுக்கவும் இது உதவும். இந்த பரிசுகளோட நடக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க உதவி பண்ணும். இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்பா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.